காவலன்ற ஒரு படத்துக்கு. அப்போ வந்து கேமரா பேக்கோட வச்சுட்டு ஒரு ஷாப்பிங் கடைக்கு போகும்போது 5 லட்ச ரூபா கேமராவை திருடி போயிடுச்சு. ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது சார் தான் அவனுக்கு 5 லட்ச ரூபா உடனே கொடுத்து அந்த கேமரா வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணுவார். உங்கள் பசங்களெல்லாம் பார்த்துருக்காரா வந்து? என் பொண்ணு என் பையன்லாம் வர வச்சு பார்த்துருக்காரு. என் பையனுக்கு கல்யாண பத்திரிகை கொண்டு வர சொன்னார் சார். கோவலன் ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கு. ஆனால் சாப்பிடாம கொள்ளாம வெயிட் பண்ணி என் பையன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை, என் பொண்ணும் பையனும் பைக்கில் வராங்க, சாப்பிடாம வெயிட் பண்ணி அந்த பத்திரிக்கை வாங்கி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தார். அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பஞ்சுவார்த்தியாக இருப்பார். இப்போ பையன்ட்ட என்ன சொன்னார்? வரேன்னு சொன்னார். ஆனால் அவர் வெளியூர் போயிட்டார். அது இப்போ வர முடியல. அவர்கிட்ட நான் பயணித்த வரைக்கும், அவர்கிட்ட இருந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார். குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவரையே நான் மெயின்ட்டில் வச்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையை கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அவர்கிட்டே இருக்கலாம். நல்ல மனிதர். நம்ம இவர்கிட்ட தான் பயணிக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு கடவுளை தினம் தினம் வேண்டிகிட்டு இருந்தேன்.